ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, ஆறுதல் கூறி கூறி உன் மனதை தன்வசமாக்கிக் கொண்டு தான் சொல்வதை கேட்கும்படியாக உன்னை மாற்றி இருக்கும் ஒருவனை பற்றி இன்று நான் பேசியாக வேண்டும். இன்று உன்னை தேடி வரப்போவது யாரென்றும் நான் சொல்லப் போகிறேன். அன்பு குழந்தையே, அடையாளம் சரிதானா என்று நீதான் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். இவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கேட்டு அவர் சொன்னபடி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இறுதியில் அவன் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி நடக்கும் என்று எனக்கே தெரியாது, என்னை தவறாக நினைத்து விடாதே என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டு அவன் வேலையை பார்க்க போய்விடுவான். இருக்கும் பிரச்சனைகளை தனியாக பார்க்க முடியாமல், அதை சந்திக்க திறன் இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் நிலை உனக்கு உண்டாகும். அவன் சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்று உன் மனம் முழுவதும் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவன் மேலும் எந்த சந்தேகமும் உனக்கு வராமல் தான் இருந்து வருகிறாய். அன்பு பிள்ளையே, இந்த காலத்தில் நடிப்பவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. நடிக்க தெரியாதவர்கள் வாழ தகுதியற்றவர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள். தேனை விட இனிமையான வார்த்தைகளை பேசி பேசி தன் வசத்தில் வைத்திருக்கும் அவனால் புதிய பிரச்சனைகள் உனக்கு உருவாகப் போகிறது. அவன் காரியங்களை சாதித்துக் கொண்டு உனக்கு மென்மேலும் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் அவன் உன்னிடத்தில் இருந்து வருகிறான். அதாவது பகையாளியை உறவாடி கெடு என்றதை போல. தள்ளி நின்று விட்டால் உன்னை பற்றிய விவரங்கள் தெரியாது என்று உன் மனதில் அவனுக்கென ஒரு இடத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த இடத்தில் நின்று கொண்டு சிறிது சிறிதாக உன்னை அழித்து வருகிறான் தங்கமே. அன்பு பிள்ளையே, யாரைத்தான் நம்புவது என்று உன் மனதில் கேள்விகள் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்பு பிள்ளையே, யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் இடத்தில் நிற்கிறாய் என்று புரிந்துவிட்டால் எதற்காக நம்பிக்கை என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் ஏமாந்து வருகிறாய் நீ? அன்பு குழந்தையே, முதலில் யாரை நம்புவதற்கு முன்னாலும் உன் மீது நீ நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையை உன் மீது வைத்து பார். உன் வாழ்க்கை எத்தனை சுலபமாக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய். தங்கமே, நம்பிக்கை துரோகத்தை இனி நேருக்கு நேர் சந்திக்க உன்னிடத்தில் திறனில்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் தான் இந்த ஆதி பராசக்தி உனக்கு நேராக இவனை அடையாளம் காட்ட வேண்டும் என்று இன்று உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு உன் கடமைகளை கூட சரிவர செய்ய முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, எல்லா நிலையும் விரைவில் மாறும் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் இருந்து எடுத்து விடாதே. செல்வமே, உனக்கு துரோகம் செய்பவன் உன் கண்களுக்கு நான் இன்று காட்டுவேன். இன்று இரவு நீ உறங்குவதற்கு முன்னால் அவனை பற்றிய செய்தியை உன் செவிகளில் கேட்க வைப்பேன் நான். இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம். உன்னிடத்தில் நாடகமாடிக்கொண்டிருக்கும் அவனின் சுயரூபத்தை இன்று உனக்கு காட்டி உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் இந்த ஆதி பராசக்தி. அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் நடக்காது. நீ நல்ல மனதோடு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியத்தை பார். யார் நாளையும் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் கொண்டு வா. அப்போது உன் வாழ்க்கை உயரும். இந்த ஆதி பராசக்தி சதிகாரனை அழிக்கும் நேரம் இது. உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு ஆயுதமாக்கி கொடு. நீ கொடுக்கும் காணிக்கை உன் தடைகளை உடைத்து உன் வாழ்க்கையின் உயர்வை கொடுக்கும். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.